இன்னைக்கு வீடியோல ஒரு கரண்ட் ஷீட் ஒன்று இருக்கு இல்லையா, ஆக்டிவ் ஷீட், அதோடைய மூவ் ஆர் காப்பி அப்படின்ற ஆப்ஷன் தான் பார்க்க போறோம். நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷீட் டேப் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணுவோம். இங்கே மூவ் ஆர் காப்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுவோம். இங்கே நம்ம கிட்ட ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, இப்போ இருக்கிற ஷீட்டை காப்பி பண்ணி இதே இடத்துல பேஸ்ட் பண்ணணுமா, இல்லை புதுசாக வேற ஒரு ஃபைலில் பேஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு நம்ம கேட்கும். இப்போ இங்கே இருக்கு பார்த்தீங்களா, கிரியேட் அ காப்பி. இதை கொடுத்துட்டு மூவ் டு எண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இதே ஃபைலில் செகண்ட் ஷீட்டாக உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். இல்லை எனக்கு வந்து புது ஃபைலாகவே பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா ரைட் கிளிக், மூவ் ஆர் காப்பி, இந்த கிரியேட் அ காப்பி ஞாபகமாக கொடுக்கணும். இதை கொடுக்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, இங்கே இருக்கிற ஷீட் அப்படியே புதுசுக்கு போயிடும், புது ஒர்க் புக் போயிடும். அப்படி இல்லாமல் இங்கே ஒரு காப்பி எனக்கு மெயின் காப்பியை ரீடைன் பண்ணிக்கோ, புதுசாக வேற ஒரு ஷீட்டில் எனக்கு வந்து வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா நியூ புக் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நியூ புக்காகவே அது வந்து கிரியேட் ஆகிடும். இது ரெண்டாவது ஆப்ஷன். இப்படிலாம் இல்லாமல் குயிக்காக எனக்கு வந்து இதே ஷீட்டு அதே ஃபைலில் குயிக்காக எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாமா? உங்கள் மவுஸ் இருக்குல்ல, மவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல்னு இருக்கும்ல, கண்ட்ரோல் அமுத்திக்கிட்டு மவுஸில் ட்ராக் அண்ட் ட்ராப், அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஒரு 1 செகண்டில் எனக்கு வந்து புது ஷீட் அப்படியே வந்துருச்சு, மூவர் காப்பி ஆயிடுச்சு. நான் இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன். உங்களோட மெயின் ஷீட்டில் போயிட்டு கண்ட்ரோல் உங்கள் மவுஸை யூஸ் பண்ணி அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பாருங்க, இந்த மாதிரி லோகோ வருது பார்த்தீங்களா, ப்ளஸ் குட்டியாக ஒரு சிம்பிள் தெரியுது பாருங்க உங்களுக்கு. அப்படியே விட்டுட்டிங்கன்னா போதும், 1 செகண்டில் உங்களுக்கு அதே ஷீட் அப்படியே மூவர் காப்பி கிரியேட்டர் காப்பியாக மாறிடும். அவ்வளோதான்.